தமிழகம் வளர்ந்து விட்டது. தொழில் முதலீடு குவிகிறது. லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டேன் என வெற்றுக்கூச்சல் போட்ட ஸ்டாலின் இப்போது மாணவர்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்ப ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ஜப்பானீஸ் மற்றும் ஜெர்மன் மொழிகளை கற்றுக் கொடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு தயார்படுத்த போகிறாராம். இங்கதான் தொழில் முதலீடு குவிஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் சார், பிறகு எதுக்கு வெளிநாட்டு வேலை? அப்ப முதலீடு குவியுதுன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய்யா? அதை நான் கேட்கல சார், மாணவர்கள் கேட்கிறாங்க. அப்புறம் யாருக்கு முதலீடு சேர்க்க இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. பொறியியல் பட்டம், மேற்பட்டம், முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கே ஜெர்மனி, ஜப்பான் நிறுவனங்களில் வேலை கிடைப்பது என்பது சவாலானது. அது உண்மை. இந்திய டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு ஜெர்மனியில் B1 அளவு மொழி தேர்வு, விசா சிக்கல்கள், கலாச்சார வேறுபாடுகள், உயர் ஊதிய தேவைகள் போன்ற தடைகள் நிறைந்திருக்கின்றன. ஜப்பானில் வெளிநாட்டு பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் வெறும் 39% மட்டுமே. ஏனெனில் அவர்கள் உள்ளூர்வாசிகளின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பெரும்பாலும் இந்தியர்களை புறக்கணிக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த மொழிகளை கற்பதனால் மட்டும் எப்படி வேலை கிடைக்கும்? 2025 தமிழகத்தில் 27 லட்சம் பேர் வேலையின்றி தவிக்கும் நிலையில் டிப்ளமோ படித்த பெண்களுக்கான வேலையின்மை 7.4% என்பது ஏமாற்றத்தின் உச்சமாக இருக்கிறதல்லவா? இந்த சூழலில்தான் டாடா டெக்னாலஜிஸுடன் இணைந்து 44 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை மேம்படுத்த ரூபாய் 2430 கோடி முதலீட்டில் திட்டம் என விளம்பரம் செய்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. தொழில் 5.0 ஆய்வகங்கள், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், சோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்று பட்டியல் நீண்டது. இப்படி தனியார் நிறுவனங்கள் தமிழக கல்வி வளர்ச்சிக்கு செய்யும் முதலீடுகளை எல்லாம் வெத்து விளம்பரங்களுக்காகவும் வெளிநாடுகளில் வேலை எனவும் வீணடிக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திட்டத்தில் அரசு வெறும் 430 கோடி மட்டுமே முதலீடு செய்யும் நிலையில் யாரை ஏமாற்ற இந்த வெற்றி விளம்பரம்? சொந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்பை உருவாக்க வக்கற்ற இந்த அரசு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக சொல்வதை இளைஞர்கள் வேடிக்கையாகவே பார்க்கிறார்கள். பகலில் பசுமாட்டை பிடிக்க முடியாதவர்கள் இருட்டில் எருமையை தேடுகிறார்கள் என விமர்சிக்கிறார்கள். ஆக மொத்தம் ஸ்டாலின் அரசு இத்தகைய வெற்றி விளம்பரங்களை நிறுத்திவிட்டு இருக்கிற காலத்தில் உருப்படியாக எதையாவது செய்ய வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது.